இன்னைக்கும் அம்பேத்கரை வைத்து அரசியல் நடப்பது போலதான் காமராஜரை வைத்தும் ஒரு அரசியல் நடத்துகிறார். அதற்கான ஜாதி, அதற்கான சங்கம், அதற்கான அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களையும் ஒரு ஜாதி அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. தாவேக்காவில இருந்து பெருசா கண்டனம் வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இதுல கொஞ்சம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இதை கான்ட்ரவர்சி ஆக்காம இருக்கிறது நல்லது. இப்ப இவங்க பேசியிருந்தாங்கன்னா தான் பிரச்சனையே. ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணாருன்றது ஒரு செய்தி. ஓகே, இது எப்படி இருக்குன்னா, அவர் மக்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதர்னு சொல்றது பொய்யின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் இப்ப நடந்தது. ஏசியாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கிற வரைக்கும் பயன்படுத்த ஆகணும். எல்லாம் இருக்குன்னா பயன்படுத்தானே ஆகணும். சும்மா வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஏசி என்ன ஆகும்? காமராஜர் ஐயாவை பற்றி தேவையில்லாதவற்றை பேசுவது தவறுன்றத அவரே சொல்ற. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு. நீங்க எப்பவுமே மேல இருக்கிறவங்க மேலதாங்க இருக்கிறாங்க. இதான் விஷயம். கீழே இருக்கக்கூடிய அல்சு சிண்டுக்கு தாங்க பண்றதெல்லாம் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சியில ஆரம்பிச்ச ஒருத்தர், பயங்கரமா பேச ஆரம்பிச்ச ஒருத்தர், அவர் நடந்து போனா 20 பாடி கார்டோட போறாரு. அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆனா எங்க இருந்து நிதியும் கட்சியும் வருது, எவ்வளவு செலவுகள் வருது, எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்கன்றதை பார்க்க முடியுது. இந்த உலகத்துல யாரும் அதில் இன்னைக்கு கூட நம்ம இப்ப பேசுறோம்னா, இந்த பேசுறது மூலியமாக நான் என்ன கத்துக் கொடுக்குறேன்றதை யாரும் பாக்குறது இல்லை. நான் யாருக்கு ஃபேவரா பேசுறேன், யாருக்கு ஆப்போசிட்டா பேசுறேன். இவ்வளவு பெரிய ஆகப்பெரிய தலைவராக இருந்த தேவரையே நீங்க கட்சி தலைவரா மாத்தி சிலையை வச்சு நீங்க மாத்தி, எல்லா மனுஷனும் ஒரே மனுஷன் தான்ன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய எண்ணம் எப்போ வரும்ன்றதே தெரியாதல்ல. உனக்கு காமராஜர் ஏசி வச்சிருந்தாரா இல்லையான்றதை புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் சுத்தமா இருக்கு. அவர்களுடைய தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுதான் லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ். இதனால காங்கிரஸுக்கும் டிஎம்கே இடையான பிளவு ஏற்படுமா? நான் கேட்கிறேன். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக கல்வியாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு ஒரு நியூஸ் செம்ம ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி சிவா அவர்கள் ஒரு எம்பி, டிஎம்கே எம்பி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் அவர்களுக்கு ஏசி வாங்கி கொடுத்ததே எங்களோட கருணாநிதி அவர்கள் தான். ஏன்னா கடைசி காலத்தில் அவர் மெடிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. அவர் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துட்டு கருணாநிதி அவர்கள் என்னோட எதிர்கட்சி தலைவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை பார்த்துக்கணும்னு சொல்லி ஏசிலாம் வாங்கி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு நல்லவர் தான் எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? கலைஞர் அவர்களும் ஏசி வாங்கி கொடுத்தாரா? அப்படிலாம் இல்லை. அவர் இப்போ எளிமையின் இருப்பிடமாக இருந்தார் காமராஜர் அவர்கள்னு ஒரு பேச்சு போயின்னு இருக்கு. இதை பற்றி நான் நினைக்கிறீங்க சார்? முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக ஜூலை 15ஆம் தேதி கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள். ரொம்ப முக்கியமான நாள். இந்த உலகத்துல இன்னைக்கு கல்வி அப்படின்ற பெயரை கேட்கும் போதெல்லாம் காமராஜர் அப்படின்ற பெயரை கேள்விப்படாத ஒரு இடம் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு தலைவரும் கூட. ரெண்டாவது, இன்னைக்கும் நம்ம பெருந்தலைவர், தலைவர்களுக்கெல்லாம் பெருந்தலைவராக சொல்றோம். நீங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு புகழ், பெயர் அனைத்துமே சொந்தக்காரர் ஒருத்தர் மட்டும் தான். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்கள்கிட்டையுமே அசையாத சொத்துக்கள் இருக்கு. இவர்கிட்ட மட்டும்தான் அசையும் சொத்துக்களாக சொல்லக்கூடிய மனித சொத்துக்கள் இருக்கு. இது ரொம்ப வருஷமாவே தொடர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க அவர் இறந்து பல ஆண்டு காலங்கள் ஆனதற்கு பிறகும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகள்ல இருந்து அதோட உணர்வுகள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு. நீங்க குழந்தைகள்ல படிக்கும் போதே காமராஜரை பத்தி படிப்பீங்க, காமராஜரை வரைவீங்க, காமராஜரோட பேருவீங்க, காமராஜரோட அந்த வாழ்வியலோடு பயணிக்கக்கூடிய உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மறைக்கவும் முடியாது, நீங்க இது பண்ணவும் முடியாது. அந்த 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 இதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. இன்னைக்கும் அம்பேத்கரை வைத்து அரசியல் நடப்பது போலதான் காமராஜரை வைத்தும் ஒரு அரசியல் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்கான ஜாதி, அதற்கான சங்கம், அதற்கான அரசியல் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களையும் ஒரு ஜாதி அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரை மனிதராகவே பார்க்கறது இல்லை. அதாவது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும்.
இப்ப எனக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கும்னா அது எனக்கு எந்த வகையில பிடிச்சிருக்கோ. இப்ப காமராஜர் வாழ்ந்த காலத்தில் காமராஜர் ஐயா இருந்த போது காங்கிரஸ் என்ற கட்சியினை அவருக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்து அந்த காங்கிரஸ் கட்சியில ஒரு சில முயற்சிகளை செய்து அதுல நல்ல ஒரு செயல்பாடுகள் மூலியமாக அறிவாற்றல்கள் மூலியமாக ரொம்ப அழகா அந்த கட்டமைப்புகளை உருவாக்கி நிறைய பயணங்கள் செய்து அந்த பயணங்கள் மூலியமாக விளைவுகளாக மட்டும் இல்லாமல் தலைவராக இருந்து பல பேரை வழிநடத்தி அந்த காங்கிரஸ் என்ற கட்சியினை தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு அங்கத்துல வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக பயன்பட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க காங்கிரஸ்ல இருக்கும்போது அது இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க திமுக இருக்கும்போது அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்க எந்த கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்தந்த கட்சியில எப்பவுமே இதே நிலைப்பாடுகள் இருக்குமான்றது சொல்ல முடியாது. அப்ப ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருந்திருக்கு. அந்த டைம்ல வழி நடத்திய தலைவர்களை பொறுத்து அந்த டைம்ல இருந்தவங்களை பொறுத்து தான் இது மாறும். அப்ப வெறும் ஒரு கட்சியை சார்ந்து மட்டும் ஒரு மனிதனை நீங்க மாத்தி சொல்லிடவே முடியாது. ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறாரு, நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே. மாற்று கட்சியில் இருக்கும்போது கூட எங்களை விமர்சிக்கும் போது கூட அவர் சௌகரியமாக இருப்பதற்கான ஏசியும் அறைகளும் அனைத்துமே ஏற்படுத்தி கொடுத்தோன்றத சொல்றாங்க. அது உண்மைதானே? நீங்க மாற்று கட்சியாகவே இருந்தாலும் நீ வந்து சரியா பண்ணிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்துல நாங்க ஏன் ஆப்போசிஷன் நிக்கணும்? டேவிட் நல்லா பண்றாருப்பா, டேவிட் சரியான இடத்துல உட்காந்து இருக்காருப்பா அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு போட்டி போட போறேன்? கரெக்டா? இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி தான் நான் அந்த சீட்ல உட்காரணும்ன்ற இருந்த போட்டி. அன்னைக்கு இருந்த போட்டி இந்த சீட்டின் மூலியமாக எத்தனை மக்களுக்கு உதவிகள் செய்ய முடியும்னு நடந்த போட்டி. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. அதுல அவர் அந்த இடத்துல இருந்து அதை செய்தாரு. அதற்கு அப்புறமாக அதற்கான விமர்சனங்களை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அதை இன்னொரு மாற்று கட்சி வந்து இவர் அந்த இடத்துல போஸ்டிங்ல இருந்தாலும் அதை எதிர்கட்சியில இருக்கக்கூடியவும் அதான் செய்வாங்க. இது வந்து ஒரு சாதாரணமான நடவடிக்கை ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஏசி, அதாவது இது எப்படி மாத்திருக்காங்கன்னு பாருங்க. ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணாருன்றது ஒரு செய்தி, ஓகே. இது எப்படி இருக்குன்னா அவர் வந்து மக்களுக்காகவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதர்னு சொல்றது பொய்ன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைப்பாடுகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னோட பாதையில பாத்தீங்கன்னா. ஏங்க, ஏசியாக இருக்கட்டும், டெலிபோனாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நம்மளுடைய மனித வாழ்வு இல்லாமல் நமக்கு அடிஷனலா ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான். அது எக்காரணத்துக்கு கொண்டு வரனாலும் பயன்பெற முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு அரசியல் தலைவரோட வாழ்க்கை. நீங்க காமராஜர் ஐயா மாதிரியான வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒரு 4:30-5 மணிக்கு அவரோட எழும்புதல் இருக்கு அப்படின்னா நைட்டு 11:30-12 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலைப்பாடுகள் இருக்கும். அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய இரவு நேர தூக்கங்கள்ன்றது ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டி தினமும் பகல்லையோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தூக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை நீங்க இப்ப இருக்கக்கூடிய வெயில்ல அனுபவிக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஏசியில இருந்து அந்த டைம் நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கும் there are so many difference between this. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலே ஏசி எல்லாம் இருந்தது, இல்லாத ஒன்றத்தை உருவாக்கி இருந்தாதான் தப்பு இருந்தது. அப்ப நீங்க இருக்கக்கூடிய இடத்துல பயணிக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சராக இருந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை இந்த அரசாங்கம் இது எப்பவுமே வச்சுட்டு இருக்கு. அதை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து நீ எனக்கு ஏசி வச்சுதான் ஆகணுன்றதெல்லாம் எங்கேயும் சொல்லல. ஒரு டைமுக்கு அப்புறமா அது ஒரு இடத்துல பழகுது. இன்னைக்கு நீங்க கார்ல போய் பழகிட்டீங்க, நாளைக்கு நடந்தே 10 கிலோமீட்டர்னா நடக்க முடியுமா? 10 கிலோமீட்டர் நடந்த மனுஷன் தான். கார்ல போய் பழகிட்டீங்கன்னா 10 கிலோமீட்டர் நடக்க முடியாது. ஒருவேளை சரி 10 கிலோமீட்டர் நடந்து போலாம்னு நினைச்சா கூட அந்த 10 கிலோமீட்டர் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு, எத்தனை மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், எத்தனை மக்களோட விஷயங்களுக்கு இருக்கும். அப்ப எந்த காரணத்துக்காக நீங்க போறீங்களோ அந்த காரணத்துக்கு போக முடியாது. ஏன் கார் உருவாக்குனாங்க, ஏன் சைக்கிள் வந்துச்சு, ஏன் பைக் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பெரும் மனிதர்கள் பெருந்தலைவர்கள் ஒரு நாளைக்கு 25 ஸ்கெடியூல் வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்க நடந்தே 10 கிலோமீட்டர் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க 10 ஸ்கெடியூல கூட பார்த்துருக்க முடியாது. ஓகே சார், காரா இருக்கும்போது நிறைய இடத்துல இருக்கும். இதே மாதிரிதான் ஒரு ஏர் கண்டிஷனராக இருக்கட்டும், எல்லா வசதி வாய்ப்புகளுமே ஒரு மனிதனோட இலக்குக்காக இருக்குது. அவரோட ஹெல்த் கண்டிஷன், உண்மையிலேயே அவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப அந்த டைம்ல பேடா இருந்தது. எனக்கு இருந்தே ஆகணும்னு அந்த மனுஷன் இல்லை. அந்த டைம்ல இருந்தக்கூடிய அந்த ஹெல்த் கண்டிஷன்ல அந்த பேட்ல அவளுக்கு இருக்கக்கூடிய இதுல அந்த டைம்ல தேவைப்பட்டுச்சு. ஆனால் இது இப்போதைக்கு தேவையான செய்தியான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சரி, என்னோட கேள்வி அதான் சார். ஏன் இப்போ அந்த விஷயத்த சொல்றாங்க? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கு. எந்த ஒரு சுகங்களையும் அனுபவிக்காத, எந்த ஒரு சொத்துக்களையும் தனக்காக சேர்த்து வைக்காத மனிதன்ற அடையாளம் ஒருத்தருக்கு தான் இருக்கு. அதை அடைக்கணும்ல, அதை அழிச்சாகணும்ல. அது இருக்கிற வரைக்கும் வருங்காலத்திலயோ அல்லது எதிர்காலத்திலயோ நீங்க வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய பெயரை அங்க முத்திரையில பதிக்க வைக்க முடியாது. ஓகே சார், வந்து இன்னொரு விஷயம் பார்த்தாக்கும் என்னன்னா, இப்ப இருக்க சூழ்நிலையில ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய மக்கள் நினைக்கிறாங்கன்னா
மிடில் கிளாஸ் பணக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. ம். இப்போ காமராஜர் அவர்களை வந்து நம்ம எளிமையின் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, இப்போ இதே வந்து அவங்க மறுக்காம இருந்தாங்கன்னா இது இஷ்யூ ஆயிருக்குமே தெரியல. அவங்க சொல்றது என்னன்னா, இல்ல அவர் ஏசி எல்லாம் பயன்படுத்திருக்க மாட்டாரு, அவர் எளிமையின் இருப்பிடமா இருந்தாரு அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. அப்போ இங்க மறுக்கலாம் இந்த ஒரு பிரச்சனையும் மாறுது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது மறுப்பது கிடையாது, பேசுறது எப்படி பேசணும் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலி என்ன அதான் இப்ப நான் பேசும்போது கூட சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு ஏசியாக இருக்கட்டும், தொலைபேசியாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஒரு வீடாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கிற வரைக்கும் பயன்படுத்தி தான் ஆகணும். எல்லாம் இருக்குன்னா பயன்படுத்தானே ஆகணும். சும்மா வச்சுக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஏசி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஏசியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், சும்மா இருந்ததுன்னா அது பயன்படாத பொருள். அப்ப அந்த அந்த கருத்தை சரியாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் இவங்களே மாத்திட்டாங்களோன்னு தோணுது. இவங்களே இதை டைவர்ட் பண்ண முதல்ல வந்து மதிப்புக்குரிய திருச்சி சிவா அவர்கள் இதை பேசுனதே தப்பு. முதல்ல இதுவே பேசியிருக்கக்கூடிய தேவையில்லாததுன்னு ஒண்ணு சொல்லலாம். ஏன்னா நீ வந்து இதெல்லாம் சொல்லணும், இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணணும், அவரோட பெயரை பயன்படுத்தணும்ன்ற அவசியம் முதல்ல இல்லை. கரெக்டுங்களா? இல்லாத இடத்துல நீங்க பயன்படுத்துறதே மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, அவங்க பயன்படுத்தின ஒண்ணுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மட்டும் அல்லாமல் அதை வந்து மொத்தமாவே முற்றிலும் தவறுன்னு சொல்றதும் பெரிய தப்பு. இங்க எல்லாமே இருக்கு. நீங்க சார் நீங்க வந்து இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க, சரி நான் கேட்கிறேன், அவர் ஏசி வைக்கிறாரு, இது வைக்கிறாரு, இது இல்லைன்னு சொல்லுங்க, அவருக்கு ஒரு சொத்தே இருந்து கூட சரி, என்ன வேணா சொல்லிட்டு போங்க. 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு மனிதர், அகில இந்திய காங்கிரசுக்கு தலைவராக இருந்த ஒரு மனிதர், கர்ம வீரராக இருந்த மனிதர், மக்கள் மனதில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் மனிதர், தமிழ் மக்களுக்காகவே, தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்களுக்காகவே, தமிழர்களுக்காகவே 10 ஆண்டுகள் சிறையில் மட்டும் வாழ்ந்த ஒரு மனிதர். அப்ப ஏசி இருந்ததா சிறையில? கிடையாதுங்களே. இல்லையா? எங்க எப்படி எதை எடுத்துக்கணுமோ அந்த மனுஷனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக மொத்தமா சாக்ரிஃபை பண்ண ஒரு மனிதரை நீ எப்படி ஈஸியா சொல்லிட முடியும்? எப்படி நீ எல்லா விஷயத்தையும் நீ இது பண்ணிட முடியும்? சிறையில இருக்கும்போது உனக்கு இதை கொடுக்கல. சிறையில இருக்கும்போது கேட்டிருந்தாருன்னு சொன்னா கேள்விகள் இருக்கு. நீ வேலை பார்க்கும்போது அவருடைய வயது நீங்க சார் அவரோட மறைவு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகளுடைய முக்கியமாக நாளாக பார்க்கக்கூடிய ஒரு நாள். அந்த டேட்ல அந்த மனுஷன் சாதாரணமா வந்த மனுஷன் காலங்காத்தால அவர் ஏஞ்சிக்கிறாரு, எப்பவும் போல தினமும் வேலைகளை பார்க்கிறாரு, அவர் பார்க்க வந்த மனிதர்களை பார்க்கிறாரு, அவங்களோட பேசுறாரு, பழகுறாரு, அதுக்கு காலை உணவு எடுத்துக்கிறாரு, அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் இது பண்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் ரூம்குள்ள போனா அவர் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது, வேர்க்கு இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, அப்ப ஏசி ஆன் பண்றாங்க, ரூம் இருந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா உடம்பு சில்னஸ் ஆகுது, மருத்துவரை கூப்பிடுறாங்க, மருத்துவர் வந்து செக் பண்ணும்போது அவருடைய உயிர் பிரிந்து இருக்கு. சாதாரண ஒரு நாளாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவருடைய உயிர் பிரிந்து போகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மாபெரும் மனிதராக வாழ்ந்த ஒரு மனிதர்களுக்குள்ள என்ன நடந்து, என்ன வாழ்க்கை பயணத்தின் மூலியமாக என்ன கற்றுக் கொடுத்தாருன்னு இந்த உலகம் பாக்குறதே இல்லை. இந்த உலகத்துல யாரும் அதில் இன்னைக்கு கூட நம்ம இப்ப பேசுறோம்னா இந்த பேசுறதன் மூலியமாக நான் என்ன கத்துக் கொடுக்குறேன்றதை யாரும் பாக்குறது இல்லை. நான் யாருக்கு ஃபேவரா பேசுறேன், யாருக்கு ஆப்போசிட்டா பேசுறேன். நீ நினைக்கிற மனிதனுக்கு ஃபேவரா பேசுறேன்னா நீ நினைக்கிற மனிதனுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன். அவ்வளவு பெரிய ஆகப்பெரிய தலைவராக இருந்த தேவரையே நீங்க கட்சி தலைவரா மாத்தி சிலையை வச்சு நீங்க மாத்திட்டீங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர்களாக வாழ்ந்து எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி மனிதர்களாக யோசிச்ச எல்லா மாபெரும் தலைவர்களும் இன்னைக்கு கட்சி தலைவர்களாக இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க. இது எப்ப நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு தோத்து போயிட்டீங்க. எல்லா மனுஷனும் ஒரே மனுஷன் தான்ன்றதை புரிஞ்சுக்கக்கூடிய எண்ணம் எப்போ வரும்ன்றதே தெரியாதப்ப உனக்கு காமராஜர் ஏசி வச்சிருந்தாரா இல்லையான்றதை புரிஞ்சுக்கிற மனப்பக்கம் சுத்தமா இருக்காது. அவரை பத்தி பேசுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கூட, ஒரு மனிதனுக்கு கூட கிடையாது. அதே மாதிரி காமராஜர் ஐயாவே சொல்றது என்ன, என்னை விட எளிய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்கன்றது அவரே சொல்லியிருக்காரு. நமக்கும் இலக்கணமா தெரியும். தோழர் ஜீவால இருந்து எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. தனக்கான எந்த ஒரு ஆடம்பரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல். ஆடம்பரம்னா என்னங்க, நீ வாங்குற சம்பளத்துல நீ வாங்குற செலவு மட்டும் இல்லாமல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மற்ற விஷயங்கள் மூலியமாக மற்றதெல்லாம் தவறுகள் செய்து கொண்டு அதன் மூலியமாக ஆடம்பர செலவுகளை உருவாக்கி உனக்கான ஒரு பெரிய ஒரு சொத்துக்களையே உருவாக்குறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆடம்பரம். அந்த மனுஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடம்பரம் பண்ணாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரசிலிருந்து கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களே இதை வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, காமராஜர் அவர்கள் எனக்கு எதிர்கட்சியாக இருந்திருக்கும் போது அவரை என்னை பற்றி தான் ஏளனமாக பேசுகிறார் என்று தெரியும் போது கூட என்னை பற்றியும் என்னுடைய கட்சியினை பற்றியும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊராக சென்று பேசும்போது கூட அவர்களுடைய தரப்பில் இருந்து காமராஜர் ஐயா அவர்களுக்கு பயணிப்பதற்கும் தங்குவதற்கும் இருக்கக்கூடிய அவருடைய உடல்நிலை காரணமாக ஏசி இருந்தால் நல்லா இருக்கும் என்று கூறினார்கள். நாங்களே அரசாங்கம் செலவில் இதை செய்து கொடுத்தோம்ன்றதை அவர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. இது அவர் அப்படி சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் யாருக்கு எது செய்ய வேண்டுமோ அதை சரியாக
திமுக அரசாங்கம் செய்யும்ன்றதுதான் அவர் சொல்றாரு தவிர இவர் ஏளனமா பேசல. நீங்க பேசக்கூடிய இடத்துல நீங்க மாத்திர போக்கு தான் வந்து தவறாக சித்தரிச்சு உள்ள தள்ளுறீங்களே தவிர மற்றது மாறல. இன்னைக்கு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது கூட பேரறிஞர் அண்ணாவால் புகழப்பட்ட, தந்தை பெரியாரால் மதிக்கப்பட்ட, டாக்டர் கலைஞர் அவர்களால் தொடர்ந்து நண்பராக பயணிக்கப்பட்ட, என்னுடைய திருமணத்தில் மறக்க முடியாத நாளாக இருக்கக்கூடிய திருமண தினத்தில் வந்து என்னை நேரில் சந்தித்து வாழ்த்திய ஒரு மாபெரும் மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவை பற்றி தேவையில்லாதவற்றை பேசுவது தவறுன்றத அவரே சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் சொல்றார். யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் நீங்க எப்பவுமே மேல இருக்கிறவங்க மேலதாங்க இருக்கிறாங்க. இதான் விஷயம். கீழே இருக்கக்கூடிய அள்ளு சிண்டுங்க தாங்க பண்றதெல்லாம் பெரிய பிரச்சனையே. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரெண்டு விஷயம் இருக்கு. காங்கிரஸின் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கக்கூடிய மாபெரும் மனிதர்களை பேசுனது தவறுன்றது, அந்த தவறும் அந்த கண்டனத்தையும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மட்டும் தான் நீங்க கொடுக்கணும். நீங்க இதை தேவையில்லாம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்கு ஜெனரேஷன் கிட்ட பேசுனது எதுவுமே தெரியல. காமராஜர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி திருப்பி வச்சிருக்கீங்க. சரி, இங்க வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தாகணும். இந்து முன்னணி என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு மாநாடு வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஏடிஎம்கே சைட்ல இருந்து போயிருந்தாங்க. அங்க வந்து போலி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணாதுரை அவர்களையும் பெரியார் அவர்களையும் கலைஞர் அவர்களையும் சித்தரிச்சு காமிச்சிருந்தாங்க. உடனே அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னங்க உங்களோட கூட்டணி கட்சியில இருக்கவங்க தான் பண்றாங்க, அதை வந்து நீங்க கேட்டிருக்கணும், நான் எப்படி அந்த கூட்டணியில தான் நீங்க வெளியே வந்திருக்கணும் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ டிஎம்கே கூட்டணியில ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவரை பத்தி இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, அப்போ காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படி சார் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழக காங்கிரஸ் இது வந்து ஒரு பெரிய ஒரு இன்னும் அந்த ஓட்டிங் இதுல வரல. நீங்க ராகுல் காந்தியோட டீல் பண்றதும் லோக்கல் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் ரெண்டுக்குமே டோட்டலி டிஃபரெண்ட் இருக்கு. நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் ரொம்ப ஒரு இணக்கமாக இருக்கிறதுக்கான காரணமே திரு ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். நீங்க மத்த முன்னாடி காங்கிரஸ் எப்படி இருந்ததுக்குன்னு பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ராகுல் காந்திக்கு வாய்ப்புகள் கொடுக்க, அதனால ராகுல் காந்தியோட பவர் என்ன, கெப்பாபிலிட்டி என்னன்றது எதுவுமே நம்மளால பார்க்க முடியல, தெரிய முடியல. ஆனால் திமுக அரசாங்கமானது ராகுல் காந்தி அவர்களை ரொம்ப அதிகமாகவே இரக்கமாக இருக்கு. அதோட ஒரு வெளிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு காங்கிரஸ் கட்சியினரும் பார்த்தாங்கன்றத நான் என்னோட எண்ணம். அவர்களுடைய தலைமையில என்ன சொல்றாங்களோ அதைத்தான் லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் காங்கிரஸ். இதனால காங்கிரஸுக்கும் டிஎம்கே இடையான பிளவு ஏற்படுமா? நான் கேட்கிறேன். இல்ல, பிளவுகள் கண்டிப்பா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மேல இருக்கக்கூடிய இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி இங்க இருக்கக்கூடிய ஆட்களை மாறுறதுக்கு வேணா வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப அதிகமா பேசும்போது. ஆக்சுவலி அதுதான் சொல்றேன் இல்லையா, எக்காரணத்து கொண்டும் காமராஜரை யாருமே விட்டுத்தர முடியாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விட்டுத்தராமல் இருப்பது சரின்னு நான் சொல்றேன். அது தப்பே கிடையாது, எக்காரணத்து கொண்டும் தர. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையும் சரின்னு நான் சொல்றேன். இப்ப இங்க ரெண்டு பக்கமும் சரியா இருக்கு. ஏன்னா என் கட்சியை சார்ந்த, எனக்கான மனிதரை சார்ந்த ஒருத்தர் விமர்சிக்கும் போது நான் பேசுவேன். நீ என் அப்பாவை பேசினா நான் பேசுவேன், என் தம்பியை பேசினா பேசுவேன், என் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் பேசினா பேசுவேன். அப்படிதான் கட்சியும் குடும்பத்துக்கும் ஒன்னாக இருக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் திமுகல நீங்க வந்து திமுகல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பத்தி பேசினாலும் மத்தவங்க ரியாக்ட் கொடுக்க தான் செய்வாங்க. இது பொதுவான ஒரு விஷயம். அதை பெருந்தன்மையாக சரியான முறையில் முதலமைச்சர் அவர்கள் கையாண்டாங்க. ஆனால் கையிங்க சிட்டுங்கன்னு சொல்ற அந்த அல்லு சில்லுங்கெல்லாம் வந்து பண்ண தெரியாம தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. அதான் இந்த உலகம் என்ன ஆயிடுச்சுன்னாங்க, சின்ன ட்விஸ்ட் தான் வேற மாதிரி கிரியேட் பண்ணிடுவாங்க. அதை இன்னைக்கு பயங்கரமா இந்த உலகம் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து ஈஸியா காங்கிரஸும் திமுகவும் சரி பண்ணிட்டு, நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறீங்களா? காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடக்காத பிரச்சனையா அல்லது வராத பிரச்சனைகளா? அவர்களும் வந்து மாற்றுக் கட்சியில் இருந்தவங்க தான். பாஜகவோட கூட்டணியில இருந்து காங்கிரஸ் எதிர்த்தவர்கள் தான், அப்புறம் காங்கிரஸோட கூட்டணி இருந்து பாஜக எதிர்த்தவர்கள் தான். இதெல்லாம் ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கிறது தான். அரசியல்ல வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையவே கிடையாது. அரசியலை இவங்க எப்படி வடிவமைச்சுக்கணும்னு தெரியும். மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எதை ஏத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதுதான் தெரியும். மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்னை பொறுத்தவரை யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்வேன். முதல்ல அவரை வந்து ஒரு ஜாதியின் சங்கங்களின் அடையாளங்களாக நிறுத்துவதை முதல்ல நிறுத்துங்கன்றதா சொல்றேன். இதை எப்போ ஒழிக்கிறோமோ அதுதான் மாறும். நீ அதை வச்சிட்டு இருக்க வரைக்கும் இன்னொருத்தரோட தலைவராக அவர் யாராலையும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல நீங்க கொண்டு போய் நிறுத்துறீங்க. இன்னைக்கு குழந்தைகள் கிட்ட இல்லாத அரசியல் பெரியவர்கள் அந்த அரசியலை கற்று குழந்தைகள் கிட்ட வரைக்கும் கடத்துறதா இங்க பெரிய தவறு. இங்க ஏசி பெரிய தவறு கிடையாது, நீங்க பண்ற செயல்கள் தான் பெரிய தவறாக நான் பாக்குறேன். இந்த தவறுகளை எப்ப நீங்க உணர்ந்து வெளியில வரீங்களோ அப்பதான் இந்த சமூகம் ஜெயிக்கும். உனக்கான நியாயமும் எனக்கான நியாயம் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் கிட்டையும் ஒரு நல்ல தகுதிகளும் நல்ல குவாலிட்டியும் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு அடாப்ட் பண்றதுதான் இருக்கு. ஒரே ஒரு தலைவரை நோக்கி பின்தொடர்வது மட்டுமல்ல சமுதாய நல்லிணக்கத்தை சார்ந்த ஒரு விஷயம். சமுதாயம்ன்றது வந்து சமூகம்ன்றது நல்ல விஷயங்கள்ன்றது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதை அனைத்தையும் சேர்த்து பிறகு கடைசியா நம்ம யாருக்கு பாக்குறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். அந்த மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மட்டும்தான் சரியான அரசியல் தலைவர்களாக இருக்க முடியும். நீங்க இதுல தாவேக்காவிலிருந்து பெருசா கண்டனம் வரலன்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்க இதுல கொஞ்சம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இது தேவையில்லாம இது அவங்க கொள்கை தலைவர் ஆனா ஒன்னும் பதில் கொடுக்காம இருக்காங்களே. நல்லதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இதை கான்ட்ரவர்சி ஆக்காம இருக்கிறது நல்லது. இப்ப இவங்க பேசியிருந்தாங்கன்னா தான் பிரச்சனையே. ஏன்னா இவ்வளவு நல்லா ஊறி போன கட்சியில இருக்கக்கூடிய திமுகல இருக்கக்கூடியவர்களே சரியா பேச முடியாம மாட்டிக்கும் போது நீங்க எங்க இருந்து பேசியிருந்தாங்கன்னா ஏழாகுடமா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அது இன்னும் ரொம்ப மோசமானதாக இருக்கும். மதிப்பிற்குரிய பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும், அனைத்து தலைவர்களாக இருக்கட்டும், போற்றக்கூடியவர்கள், இந்த நாட்டிற்காகவும் இந்த மக்களிற்காகவும் தியாகத்தை கொடுத்தவர்கள். நீ கல்யாணம் இன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். நீங்க அவர் வாழ்ந்த காலத்துல இருந்த அரசியல்வாதிகள் இன்னைக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை அடுத்த 20 வருஷத்துக்கு தேவையான வாழ்க்கையை சேர்த்து வச்சிருக்க, சரி 20 ஜெனரேஷனுக்கு தேவையான வாழ்க்கையை சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியும். அவர் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். அது எதுவுமே பண்ணவே இல்லை. எல்லா வகையிலுமே கடைசி வரைக்கும் சாதாரண ஒரு மனிதன். இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சியில் ஆரம்பிச்ச ஒருத்தர், பயங்கரமா பேச ஆரம்பிச்ச ஒருத்தர், அவர் நடந்து போனா 20 பாடி கார்டோட போறாரு. அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஆனா எங்க இருந்து நிதியும் கட்சியும் வருது, எவ்வளவு செலவுகள் வருது, எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்கன்றத பார்க்க முடியுது. எல்லாமே இருந்து கூட எதையும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இல்ல இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னும் ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே வந்து 10 ஜிம்பாய்ஸோட போறாங்க அப்படின்னு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் முன் வந்து அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இல்ல. நீங்க சொல்றது வந்து அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய வீரர்கள். நான் சொல்றத பத்தி பேசுறது வந்து அரசாங்கத்துல இருந்து எதுவும் தரல. அவங்களே சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறத பத்தி அவங்க சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்காக வச்சுக்கிறாங்க. அது இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கட்சி தோணி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு தோணிச்சு இல்ல, இதை பாக்குறவங்களுக்கு வேற ஒரு கட்சி தோணி இருக்கும். யார் யாருக்கான இது இருக்கோ அது அவங்களுக்கு தோணி இருக்கும். அது வந்து அந்த சாப்டருக்குள்ள நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா யாரையும் விமர்சித்து நம்ம வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம பாக்குறது என்னன்னா, நீ இப்படிதானடா இருந்த, உனக்கு பெருசா வாழவே பெரிய கஷ்டத்துல இருக்கக்கூடியனா நீ எப்படி இவ்வளவு பெரிய கார்ல இவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருக்க, ஆனா உன்னை நம்பி இருக்கிறவங்க இன்னும் லோட்டே இருக்கானே அப்படின்ற எண்ணம் நமக்கு தெரியுது இல்ல. அதை பார்க்கும் போதே புரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்துலயும் குரல் கொடுக்குறோம். அதான் உனக்கு எப்படி காசு வருது, எப்படி சம்பாத்தியம் வருது, எப்படி பணம் வருது, எப்படி தேவைகள் பூர்த்தி ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாருக்குமே பொருந்தும். இது ஒருத்தருக்கு பொருந்தாது, எல்லாருக்கும் பொருந்தும். அது யாருன்றதை பார்க்கக்கூடியவர்கள் தான் டிசைட் பண்ணிக்கணுமே தவிர நான் தான் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஓகே சார், நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க சார். அது நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அதாவது கடமை வேற உதவி வேற. கருணாநிதி அவர்கள் செய்த அவர்களுக்கு கடமை, ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இருந்தவருக்கு இத்தகைய சலுகைகள் இத்தகைய சலுகைகள் செய்தது வந்து அவர் கடமை. முன்னாள் முதலமைச்சரை தாண்டி கலைஞர் அவர்களாலேயே மதிப்புமிகு பெருந்தலைவராக போற்றக்கூடிய ஒரு தலைவராக காமராஜர் இருந்தார். என்னதான் நீங்க ஆப்போசிஷன்ல விட்டு இருந்தாலும், ஏங்க நீங்க அதெல்லாம் விடுங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் முடியாது நம்ம இவங்க ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு 2 இருமுனை போட்டிகள் இருக்கும்போது கூட இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது இல்லைங்க. இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, இது நான் ஆட்சியில இருந்து அடுத்த வருஷம் நீங்க ஆட்சியெல்லாம் மாறி போறது வந்து ஏதாவது எல்லாமே இல்லவங்க. என்னதான் நீங்க பகச்சுக்குங்க, என்னதான் திட்டிக்குங்க, என்னதான் வந்துருக்க மேடை நாகரிகம்னு வரும்போது அந்த இடத்துல அவங்க சரியாயிடுவாங்க. இந்த இடத்துல சரியா புரிதல் இல்லாதவர்கள், எனக்கு அதான் திருச்சி சிவா அவர்கள் இதை பேசாம இருந்திருக்கலாம். பேசியதுனால உருவாக்கப்பட்ட ஒரு செயல்தான். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, பேசினதுனால இதெல்லாம் அவருடைய புகழை ஒரு கீறல் கூட இருக்காது அப்படின்றத இந்த உலகத்துக்கு வந்துச்சு. ஓகே சார், நல்லா பேசுங்க சார். அதாவது உதவி வேற கடமை வேற. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.